வணக்கம், நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரமிசு செய்ய போகிறேன். ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை ஒன்றுண்டா சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 5 முட்டையை வந்து தனியாக மஞ்சக்கரு மட்டும் எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 முட்டை மஞ்சக்கரு மட்டும். அதில் வந்து 250 கிராம் சீனி போட்டுக்கிட்டு வந்து இந்த மெஷினால் வந்து அடித்து சீனியெல்லாம் கரைகிற மாதிரி இந்த மாதிரி வரணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதை எடுத்துகிட்டு இதை வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 250 ml ஃபுல் க்ரீம் பால் மில்க் அதை எடுத்துகிட்டு அதை வந்து அது இதே மாதிரி தான் அடித்து வடிவாக வந்து அது எடுத்துகிட்டு வர. இது வந்து ஜெலத்தின் வந்து ஹலாலான்னு சொல்லி அந்த இதில் உள்ளது அது வெஜிடேரியன் ஜெலத்தின். அதை வந்து தண்ணியில் ஊற விட்ருக்கேன் 2 பீஸ் வந்து. இப்போ பாருங்கள் வந்து அடித்து எடுத்துட்டேன். பாருங்கள் இது வந்து ஃபுல் க்ரீம் வந்து இந்த மாதிரி அடித்து வரைக்கில் வந்து நீங்கள் நல்லா அடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் தலைகளாக கவுத்து பார்த்தா அப்படியே விழாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பாருங்க. இப்போ சரியாயிருச்சு, அது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்கட் ஒரு 100 கிராம் பிஸ்கட் வந்து ஓரியோ பிஸ்கட்டை வந்து நான் மிக்சியில் அடித்து இந்த பவுடராக்கி அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து இது வந்து மஸ்கர்போன் வந்து நான் ஒரு 250 கிராம் இந்த கெட்டியான க்ரீம் அதையும் போட்டுட்டு அந்த ஃபுல் க்ரீமில் போட்டு ரெண்டையும் வந்து வடிவாக கலந்து விடணும். இந்த மாதிரி கலந்து போட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த முட்டையும் சீனியும் அடித்து வச்சதான அதை வந்து இதில் விட்டுட்டு அதையும் சேர்த்து வடிவாக அப்படியே கிளறுவோம். இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து ஜெலத்தின் வந்து கொஞ்சம் பாலில் வந்து லைட்டாக சூடாக்கிட்டு அந்த ஜெலத்தினை வந்து இதில் போட்டால் தான் அது கரையும். கரைஞ்ச பிறகு வந்து அப்படி எடுத்து எல்லாத்தையும் கலந்துட்டு பொறுமையாக வந்து எல்லாத்தையும் கிளறி போட்டு ஒரு மணி நேரம் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரமாச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து ஓரளவு இறுகி வந்திருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஜெல் மாதிரி வரும். அதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் பால் எடுத்து லேசாக சூடாக்கி போட்டு அதில் வந்து ஓரியோ அந்த பவுடருக்கு தான் அதை கொஞ்சம் போட்டுட்டு இப்போ வந்து இந்த பிஸ்கெட்டை வந்து நினச்சி இந்த மாதிரி அடுக்கிட்டு இது வந்து 2 பேர் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஒரு 4 பிஸ்கெட்டை கீழே அடுக்கி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஓரியோ அந்த பவுடர் அதை வந்து தூவி போட்டு மேலே வந்து இந்த க்ரீமை இது வந்து திரமிசு அந்த க்ரீமை வந்து போட்டுட்டு மறுபடியும் லேசாக இந்த மாதிரி ஓரியோ பவுடரை தூவி போட்டு மறுபடியும் ஒரு 4 பிஸ்கெட்டை வந்து நினச்சி இந்த மாதிரி அடுக்கணும். இந்த மாதிரி அடுக்கி போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி செய்யக்கில் வந்து நல்ல மறுபடியும் இந்த க்ரீமை மேலே போட்டுட்டு அப்படியே பரவி விட்டுட்டு கொஞ்சம் ஊரமாக வந்து சுத்த வர இந்த ஓரியோ பவுடர் வந்து அடித்து வச்சதானே அதை அப்படியே போட்டுருவோம். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஓரியோ பிஸ்கெட் வந்து முழு பிஸ்கெட்டை வந்து நடுவில் வச்சு விட்டால் அருமையான ஓரியோ திரமிசு தயாராகிருச்சு. இந்த மாதிரி நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் பூரா. இப்போ நான் இரவு செய்தால் அடுத்த நாள் இல்லாட்டி காலமை செய்தால் இரவு சாப்பிடலாம். அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்க, அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான ஓரியோ திரமிசு செய்தாச்சு. அருமையாக வந்திருக்கு. இதை வந்து இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு இல்லைன்னு சொன்னால் இரவு செய்து வச்சா நாளைக்கு சாப்பிடணும். அருமையாக இருக்கும். செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.